ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த நாஸ் பிளாக் சேனல். டுடே என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கைப்பாட்டை எப்படி அழகா ஸ்டிச் பண்ணலாம், கட் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போறோம். இப்போ வந்து இந்த சைடு வந்து நான் ஏற்கனவே பேக் பார்ட் எடுத்து அந்த வீடியோ நீங்க எடுத்துருப்பீங்க. இது வந்து நெக்ஸ்ட் கைப்பகுதி எடுக்க போறேன். ஓகேங்களா? எப்படி கைப்பகுதி எடுக்குன்றது பாருங்க. அப்படியே திருப்பி போட்டு இந்த சைடை 4ஆ ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே 2ஆ நம்ம ஹோல்ட் பண்ணியிருக்கோம் பிளவுஸ். இதை அப்படியே 4ஆ ஹோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 4ஆ ஹோல்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல அலைன்மெண்ட் வந்து கரெக்டா இல்ல பாருங்க. கரெக்டா அலைன்மெண்ட் கொண்டு வரதுக்கு ஒரு லைன் டிரா பண்ணி, ஓகேங்களா? நெக்ஸ்ட் கை எடுக்கிறதுக்கு அளவு பிளவுஸை வச்சு எப்படி கை எடுக்கலாம் பார்க்கலாம். இது வந்து அலைன்மெண்ட்டுக்காக கரெக்டா இருக்கிறதுக்காக ஒரு லைன் போட்டோம் இல்லையா? இது வந்து கையை வந்து மடிச்சு அடிக்கிறதுக்காக ஒரு லைன். கைப்பகுதியை மடிச்சு அடிக்கிறோம் இல்லையா? அந்த ஒரு லைன். இப்ப அளவு பிளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு பிளவுஸ்ல கரெக்டா ஷோல்டர் பார்ட்ல இருந்து எடுத்துட்டு கீழே வரைக்கும் கரெக்டா பிடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி கையை கரெக்டா அந்த இதுல ஸ்டாண்டர்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கரெக்டா வச்சுட்டு இந்த மாதிரி பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு எவ்வளவு நீட்டா ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன் பாருங்க. எந்த ஒரு வளைவு நெளிவு சுருக்கங்கள் இல்லாம நல்லா கரெக்டா இங்க பார்டர்ல வச்சிருக்கேன்னா அதே மாதிரி இருக்கு. கரெக்டான ஆம்கோல் அளவுக்கு ஒரு மார்க்கிங். அடுத்து நெக்ஸ்ட் ஷோல்டர் அளவுக்கு ஒரு மார்க்கிங். அவ்வளவுதான். சிம்பிள்ங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தட். இந்த 2 மார்க்கை நீங்க பண்ணிட்டு இதை அப்படியே எடுத்துடலாம். எடுத்துட்டு இது வந்து கரெக்டான அளவு இல்லையா? இந்த கரெக்டான அளவுல ஒரு லைன் டிரா பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தையலுக்கான 1/4 இன்ச்சுக்காக ஒரு லைன் டிரா பண்ணி, இது வந்து தையலுக்காக. இது வந்து குடஞ்சி எடுக்க அந்த ஆம்கோல் கிட்ட ஜாயினிங் இடம். ஒரு 1/4 இன்ச்சு நம்ம தையலுக்கு மார்க் பண்ணியாச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த ஆம்கோல் ஸ்கேல் வச்சுக்கோங்களா? இதை எடுத்துட்டு கரெக்டா நம்ம பெண்ட் பண்ணிருக்க இடத்த பார்க்க இந்த மாதிரி வைங்க. கரெக்டா இந்த மாதிரி வச்சு வளைவு கொடுத்து பாருங்க. அவ்வளவுதாங்க. கரெக்டா அதை வளைச்சு இப்படி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நீங்க ஆம்கோல் ஸ்கேல் யூஸ் பண்ணி நீங்க பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சுருக்கங்கள் இல்லாம பிளவுஸ் ஆனது நீட்டா வரும். கட்டிங் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? பாருங்க, எந்த ஒரு சுருக்கமும் இல்லை. இப்ப இது அவ்வளவுதான். நம்மளோட கை கட்டிங் இவ்வளவு சிம்பிள். நெக்ஸ்ட் இந்த சைடு குடஞ்சி ஃப்ரண்ட் பார்ட் கை கட் பண்ணுவோம். அதை வந்து நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். தைக்கும் போது இந்த முன்பக்கத்தை எப்படி குடஞ்சி எடுக்கிறதுன்றதையும் நம்மளோட வீடியோஸ்ல. ஓகேங்களா? இந்த அலைன்மெண்ட் கரெக்டான அலைன்மெண்ட் வச்சிருக்கிற இடத்துல முதல் கட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? ஷேமா கட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் கரெக்டா நம்ம லைன் டிரா பண்ண அது மேலேயே இந்த இடத்துல நம்ம கட் பண்ணணும், அளவு வேணும், கரெக்டான அளவு வேணும்னு நினைக்க வேண்டாங்க. நம்ம வந்து பின்பக்கம் எடுத்தோம் இல்லையா? பின்பக்கம் எடுத்ததுலயே இந்த இடத்துல அர்க்காட் பண்ணிருக்கோம் இல்லையா? இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான அளவு. இந்த கட்டிங் இருந்தாலே போதும். கட்டிங் தெரியுது அவங்களுக்கு? இந்த அர்க்காட்ல தான் நம்ம ஜாயின் பண்ண போறோம். கையோட அளவுகள்ல நான் நோட் பண்ண மாட்டேன். அடுத்து நெக்ஸ்ட் இந்த பாத்தீங்களா? இந்த இடத்துல சென்டர் பாயிண்ட்டுக்கு ஒரு கட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம மடிச்சு அடிக்கிறதுக்காக நம்ம விட்ட லைனு. இதுல ஒரு கட் பண்ணிக்கோங்க. அப்படின்னாதான் ஒரு சைட்ல இருக்கும், ஒரு சைட்ல இருக்காது. அதனால இந்த சைட் பாருங்க கொஞ்சம் துணி கம்மியா இருக்கு. அதனால அந்த இடத்துலயும் நான் ஒரு இருக்கு. நெக்ஸ்ட் இது வந்து ஃபுல்லா ஹோல்ட் பண்ணிருக்கிறதுனால கைப்பகுதியை அழகா கட் பண்ணி எடுத்தாச்சு. இவ்வளவுதான் சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தடு. அடுத்து அது ஸ்டிச்சிங்லயே எப்படி பண்ணலான்றதையும் நம்மளோட வீடியோஸ்ல பார்க்கலாம். கைப்பகுதியை கட் பண்றத பார்த்தோம். இப்போ வந்து ஸ்டிச்சிங் பார்க்கலாம். ஸ்டிச்சிங் பாருங்க. இந்த மாதிரி 2 பக்கத்தையும் எது நல்ல பக்கம் அப்படிங்கிறத வந்து ஒரு இன் மார்க் கொடுத்து நான் வந்து எப்பயுமே எடுத்து வச்சுக்குவேன். அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம அர்க்காட் பண்ணிருக்கோம் இல்லையா? அதுதான் கரெக்டான மெயின். அதை நல்ல ஒரு மடிச்சு விட்டு ஒரு லைன் மாதிரி அதை நீங்க தடவி எடுத்துக்கும் போது லைன் மாதிரி விழுந்துடும். அப்புறம் உங்களுக்கு வந்து மடிக்கிறது வந்து ஈஸியா இருக்கும் அந்த லைன். ஓகேங்களா? முதல்ல வந்து ஒரு மடிப்பு கொடுத்து ஒரு தையல் கொடுக்குறேன்.
அர்க்காத் பண்ணதும் கரெக்டா மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்பனாதான் கரெக்டான அளவு உங்களுக்கு நம்ம கையை அர்க்காத் பண்ணி அந்த வெட்டி எடுத்த பகுதி கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு அதை அப்படியே திருப்பி வந்து ஒரு ரெண்டா ஹோல்ட் பண்ணிக்கிறேன். கரெக்டா அர்க்காத் கிட்ட மடிச்சிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி நீங்க மடிச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதுலயும் மேல ஒரு ஸ்டிச்சிங். இது வந்து எமைன் பண்ண மாதிரி நல்லா கொஞ்சம் பெரிய பார்டரா நல்லா இருக்கும். அதனாலதான் 2 மடிப்பா மடிச்சு எடுத்துக்கிறேன். சில பேர் எமிங் பண்ணி கேட்பாங்க. அப்படின்றப்ப இதுல கொஞ்சம் பெரிய தையலா போட்டுட்டு நீங்க எமிங் பண்ணிட்டு அந்த தையல் வந்து பிரிச்சு கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் நல்ல பகுதி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தான் இன்னொரு கைப்பகுதியையும் கரெக்டா மடிச்சு எடுத்துட்டு நல்ல பக்கத்தை எப்பயுமே மென்ஷன் பண்ணி கரெக்டா கட் பண்ணிக்கோங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது எப்பயுமே முன்பக்கம் நீங்க அடிக்கும் போதுமே சரியா ஒரு இன்ட் மார்க் கொடுத்துக்கோங்க. அந்த இன்ட் மார்க் கொடுக்குறப்ப ஓகே இதுதான் நல்ல பக்கம், அதாவது பிளெயின் பீஸா இருக்கும். அப்ப வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு கூட அடிக்கடி மாறிடும். நான் அந்த தப்பை அடிக்கடி பண்ணிட்டே இருப்பேன். இப்ப அந்த இதுல வந்து நான் எப்படி இது பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி இன்ட் மார்க் கொடுக்கறது மூலமா தான் நான் வந்து கரெக்டா மாத்தி வைக்காம கரெக்டான கைப்பகுதியை வச்சு கரெக்டா ஸ்டிச் பண்றேன். அதை வந்து ஒரு சின்ன ஹிண்ட் தான். நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்க. 2 கையுமே இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னைக்கு வீடியோல வந்து ஃபுல்லாவே கைப்பகுதியை நம்ம எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்றது, ஆம்கோல்லாம் எப்படி குடஞ்சு கட் பண்றது அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கான பேக் பார்ட் ஃப்ரண்ட் பார்ட்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ இன்னைக்கு ஃபுல்லா கைப்பகுதி தான். இந்த பாருங்க இன்ட் மார்க் கொடுத்துருக்கேன். நல்ல பக்கத்தையும் இன்னொரு பக்கத்தையும் நல்ல பக்கத்தையும் 2யுமே நல்ல பக்கம் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு இருக்கிற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். கரெக்டா சென்டர் பகுதியை மடிச்சு எடுத்துக்கோங்க. துணி வந்து 4ஆ மடிக்கும் போது கொஞ்சம் குட்டையுமா தான் இருக்கும். அதனால நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. கரெக்டான சென்டர் பகுதி நம்ம எடுத்துருப்போம் இல்லையா கட் பண்ணி, அந்த சென்டர் பகுதியை நான் கரெக்டா மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்க. எப்படி கையை குடஞ்சு கட் பண்றது அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ. ஜஸ்ட் அப்படியே ஒரு முன்னாடி ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி வைங்க. ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி வச்சா கூட போதும். ரொம்ப 1 இன்ச்சுக்கெல்லாம் தள்ளிடாதீங்க. அப்ப கை வந்து உங்களுக்கு வந்து இழுத்து பிடிச்சாப்புல ஆயிரும். நான் எவ்வளவு தூரம் தள்ளியிருக்கேன் பாருங்க. ஒரு 1/4 இன்ச்சு தள்ளினா போதும். மேக்சிமம் ஒரு 1/2 இன்ச்சு. இந்த அளவுக்கு நீங்க தள்ளினீங்கனால எந்த அளவுக்கு நீங்க கட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். எந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்றேன்றத நீங்க வீடியோல தெளிவா பார்க்கலாம். பாருங்க. பார்த்துட்டு அந்த குடஞ்சு கட் பண்ற பகுதி நமக்கு அழகா கிடைச்சிடும். அதை ஒரு சாப்பீஸ் வச்சு நீட்டா ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சிம்பிளா நீங்க கட் பண்ணலாம். ஒரு சின்ன எஸ் ஷேப்ல கட் பண்ணணுங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். நல்ல பக்கத்தையும் ஒன்னா போட்டிருக்கோமா அப்படிங்கறத கரெக்டா பாத்துக்கோங்க. அப்பனாதான் லெஃப்ட் சைடு ரைட் சைடு கரெக்டா வரும். இதெல்லாம் வந்து நம்ம கட்டிங் பண்ணும் போதே பண்ணலாம். அது வந்து எது கரெக்டான சைடுன்றது நமக்கு கன்ஃபியூஸ்டா இருக்கும். நான் எப்பயுமே ஸ்டிச்சிங் பண்ணும் போது இதை பண்ணுவேன். நம்ம கட் பண்ண இடத்துலயுமே ஒரு இன்ட் மாதிரி போட்டுக்கோங்க. எதனால அப்படின்னா இந்த கட் பண்ண பகுதியை நம்ம பின்பக்கமா வச்சு தச்சிடக்கூடாதுங்க. நம்ம பிளவுஸோட முன் பக்கத்துல இந்த கட் பண்ணது நமக்கு வரணும். அதனாலதான் அந்த இன்ட் மார்க் கொடுத்துருக்கேன். கரெக்டா நல்ல பக்கத்தையும் சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டான அந்த இன்ட் மார்க்கிங் வந்து எந்த பக்கம் வருது அப்படின்னாதான் அந்த லெஃப்ட் சைடு கை கரெக்டா ரைட் சைடு கைங்கிறத நம்மளால நோட் பண்ண முடியும். ஓகேங்களா? இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஹிண்ட் பிகினர்ஸ்க்காக. கரெக்டா நம்ம லூஸ் சென்டர்ல இருந்து ஜாயின் பண்ணுங்க. சில பேர் ஸ்டார்டிங்ல இருந்தே அடிக்கலாம், அது தப்பு கிடையாது. பட் சென்டர்ல இருந்து ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு கை வந்து ஒரு பர்ஃபெக்டா இருக்கும். நீட்னஸா இருக்கும். நீட் ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கவே. சென்டர்ல இருந்து ஜாயின் பண்ணும்போது கரெக்டான சென்டர் பகுதியில கையோட அந்த இடம் வந்து கரெக்டா வரும். அதனால எப்பயுமே இப்ப டிசைன் பிளவுஸுமே பாத்தீங்க அப்படின்னா அது வந்து இப்ப பிளைன் பிளவுஸா இருக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இதுவே டிசைன் பிளவுஸ் இந்த டிசைன் வந்து கரெக்டா சென்டர்ல வர்ற மாதிரி இருக்கணும் இல்லையா? அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது மாதிரி சென்டர்ல கரெக்டா வச்சு ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு அழகா இருக்கும். ட்ரை பண்ணி இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. அப்படின்னாதான் ஈஸியாவும் இருக்கு. கையையும் துணியையும் எதையுமே நீங்க இழுக்க வேணாம். அப்படியே அந்த வளைய மேல ஒரு துணி மேல இன்னொரு துணியை வச்சு அப்படியே நீங்க ஸ்டிச் பண்ணிட்டே வாங்க. எதையுமே வந்து இழுத்துறாதீங்க. இழுத்தீங்கனாலே வந்து உங்க துணிவும் உங்களோட கட்டிங்குமே மாறிடும். அதனால நம்மளோட கட்டிங் கரெக்டா இருக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு இதுவுமே எக்ஸ்ட்ரா பீஸ் வராது. திருப்பிக்கிட்டு அப்படியே திருப்பியும் ஒரு லைன் அந்த தையல் மேலேயே கொடுத்துட்டே வந்துட்டு எக்ஸ்ட்ராவா பாதி அடிக்காம இருக்கும் இல்லையா, அதையும் சேர்த்து ஒரு தையல். கீழே உள்ள துணி அதுல படுதான்றத பார்த்துட்டே தைங்க. அப்படின்னாதான் வந்து கரெக்டா அவங்களால தைக்க முடியும். ஏன் அப்படின்னா ஒரு சில நேரம் நம்ம வந்து கீழே உள்ள துணி சுருக்கம் கொடுத்து மடிச்சு அடிச்சிருவோம். அந்த மாதிரில அந்த கரெக்டா நம்ம கட் பண்ணியிருக்கிறது ஃப்ரண்ட் பார்ட்டு கிட்ட வர்ற மாதிரி
அதுதான் ரொம்ப முக்கியம். நெறைய பேர் என்ன பண்ணிருவாங்க அப்டின்னா, ஸ்டிச்சிங் பண்ணும்போது கரெக்ட்டா கட் பண்ணதே பேக்ல வச்சு ஸ்டிச் பண்ணிருவோம். அது வந்து ஆரம்பத்துல நானுமே இந்த தப்ப நெறைய தடவ பண்ணியிருக்கேன். அந்த தப்பெல்லாம் பண்ணாம நம்ம எப்படி தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இன்னைக்கு அந்த வீடியோ. இந்த மாரி தப்பெல்லாம் பிகினர்ஸ் நீங்க வராம இருக்கிறதுக்கு நான் சொன்ன மெத்தட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கை வந்து 2, 2 ஸ்டிச்சஸ் குடுத்துருங்க. அப்பனா தான் வந்து உங்களுக்கு தையல்லாம் நல்லா பிரிஞ்சு போகாம நல்லா இருக்கும். நீட்டாவும் கஸ்டமருக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். அவ்வளவுதாங்க. ஒரு கை வந்து சூப்பரா ஃபினிஷ் பண்ணியாச்சு. பாருங்க எந்த ஒரு சுருக்கமும் இல்லாம அழகா நீட்டா வந்துருக்கு. அதே மாதிரியே இன்னொரு சைடையும் நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். நல்ல பக்கத்து மேல வச்சு ஸ்டிச் பண்ணுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அளவு ப்ளவுஸ் குடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸிங்க. நம்ம கைக்கு கொடைஞ்சு கட் பண்றதுமே சரி, அதாவது கொடைஞ்சு கட் பண்றது யார் யாருக்கெல்லாம் கட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான டவுட் கூட நெறைய பேருக்கு வருது. கைய கொடைஞ்சு கட் பண்றது வந்து எல்லாருக்குமே பண்ணுங்க. அது வந்து பிரச்சனையே கிடையாது. ஆனா, பிளவுஸ்ல ஃப்ரண்ட் பார்ட், பேக் பார்ட் இருக்கு பாத்தீங்களா? அந்த இத நீங்க கட் பண்றது மட்டும் வெயிட்டா இருக்கிறவங்களுக்கு, மார்பு நல்லா பெருசா இருக்கிறவங்களுக்குலாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, கட் பண்ணாதீங்க. முன்னாடி வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட் பார்ட்ல வந்து குடஞ்சு கட் பண்ணாதீங்க. பேக் பார்ட் எப்படி எடுத்திருக்கீங்களோ அதே மாதிரியே ஃப்ரண்ட் பார்ட்டையும் எடுங்க. பட் கை வந்து எல்லாருக்குமே குடஞ்சு கட் பண்ணலாம். அது நம்ம அளவு தான் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கக்கூடாது. மைல்டாவே கட் பண்ணணும். ரொம்ப டீப்பா கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அது வந்து கொஞ்சம் இதாயிரும். உங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, ஆம்கோல் கிட்ட வந்து இழுத்து பிடிச்சாப்ல அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஆயிரும். இந்த இது வந்து நான் எதுவுமே ஓட விடல. நான் எப்படி ஸ்டிச் பண்ணி மெதுவா இது பண்ணேனோ, அதே மாதிரி உங்களுக்கு நான் அ ஸ்பீட் எதுவும் வைக்காம நார்மலா மெதுவா சொல்லிக் குடுத்துட்டு இருக்கேன். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் குடுத்துட்டு வீடியோவ கன்டின்யூ பண்ணுங்க. பிளவுஸ் கட்டிங் வீடியோஸ் பார்க்கறதுக்கு இந்த சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, இன்னும் எந்த மாதிரி பிளவுஸ்ல என்னென்ன டவுட்லாம் உங்களுக்கு இருக்கோ மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க டவுட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கிளியர் பண்றேன். பாருங்க நம்ம ஃப்ரண்ட் பார்ட்ல கரெக்ட்டா அந்த குடஞ்ச பகுதி கரெக்ட்டா வச்சு வர மாதிரி கட் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம கை ஜாயின் பண்றது நெறைய பேர் கையும் உடம்பும் ஜாயின் பண்ணும்போது நெறைய பேர் மிஸ்டேக் வருது. ஏத்த இறக்கங்கள் வருதுன்னு சொல்றாங்க. இங்க பாருங்க நான் எப்படி கட் பண்ணியிருக்கேன்றது கரெக்ட்டா இருக்கு பாருங்க. ஃப்ரண்ட் பார்ட்டு, பேக் பார்ட்டும். ஃப்ரண்ட் பார்ட்ட விட பேக் பார்ட்ட விட ஃப்ரண்ட் பார்ட்ல வந்து ஒரு ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவா விட்டு நான் கட் பண்ணுவோம். அதனோட கட்டிங் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது எதனால அப்டின்னா, ஆம்கோல் கிட்ட நம்ம ஒரு டாட் பிடிக்கிறோம் இல்லையா? அந்த டாட் வந்து இப்டி பிடிக்கும்போது துணி வந்து உள்ளடக்கி வரும். அப்ப பேக் பார்ட்ட காட்டிலும் ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஒண்ணு போல சமமா இப்ப உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒண்ணு போல சமமா இருக்கு. ஆனா அந்த அந்த நீங்க அந்த 1/2 இன்ச் நீங்க விடாம நீங்க கட் பண்ணியிருந்தீங்க அப்டின்னா, ஒண்ணு போல சமமா கண்டிப்பா வராதுங்க. 2ம் ஒரு ஒரு இது கொஞ்சம் வெளிய கொஞ்சம் பெருசா இருக்கும். பேக் பார்ட்டு, ஃப்ரண்ட் பார்ட் வந்து கொஞ்சம் கம்மியா உள்ள அடக்கி இருக்கும். அந்த மிஸ்டேக் கண்டிப்பா வரும். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, எங்கெல்லாம் துணி டாட் பிடிக்கிறீங்களோ, அந்த இடத்துல நம்ம எக்ஸ்ட்ராவா விட்டு கட் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கையோட அளவுகள குறிச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு ஆம்கோல் அளவையும் நான் குறிக்கிறேன் பாருங்க. அளவு ப்ளவுஸ் வச்சு இந்த மாதிரி. ரொம்ப இழுக்கிற மாதிரியே தெரியும். ஆனா நான் இழுக்கல. கரெக்ட்டா அப்படியே நான் வச்சு தான் மார்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த 2 மார்க்கிங் தான் குடுப்பேன். கீழ உள்ள மார்க்கிங் வந்து தேவையே படாதுங்க. நெறைய பேர் ஃப்ரண்ட் பார்ட், பேக் பார்ட்லாம் அளந்துட்டு இருப்பீங்க. இந்த மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கரெக்ட்டா ஆம்கோல் கிட்ட கரெக்ட்டா வர மாதிரி வச்சு புடிச்சுக்கோங்க. இந்த மாரி புடிச்சுட்டீங்க அப்டின்னா, அந்த பிளஸ் சிம்பல் ஆம்கோல் கிட்ட கரெக்ட்டா வரும். ஒரு ஸ்டிச்சிங் குடுத்து, அந்த லைன்ல நேர் தையல் குடுத்து ஆம்கோல் கிட்ட நிப்பாட்டிக்கோங்க. நிப்பாட்டிட்டு இப்ப ப்ளவுஸ நேரா வச்சுட்டு, கரெக்ட்டா கீழ உள்ள பகுதிய ஒண்ணும் போல ஒரே மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. சைடுல ஒரே மாதிரி வருதான்னு பாக்காதீங்க. ஓகேங்களா? கரெக்ட்டா அந்த மார்க்கிங்ல வச்சுட்டு 2யும் சரி பண்ணி நேரா ஒரு ஸ்டிச்சிங் குடுத்துருங்க. அவ்வளதான். ஒண்ணு போல உங்களுக்கு கரெக்ட்டா இருக்குங்க. பட்டி பகுதி ஜாயின் பண்ணி எப்படி கீழ வந்து ஏத்த இறக்கங்கள் வராம இருக்கிறதுக்குன்றது கூட என்னோட சேனல்ல வீடியோஸ் போட்டிருக்கேன். வேணுன்றவங்க மறக்காம போய் வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
இந்த மாதிரி நீங்க ஸ்டிச் பண்றது மூலமா எங்கேயுமே வந்து பிளவுஸோட ஏற்ற இறக்கங்கள் வராது. எஸ்டர்டே கூட வந்து நான் ஒருத்தவங்களுக்கு பிளவுஸ் தைச்சு கொடுத்தேன். இது வரைக்கும் ஆச்சு கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லி யாருமே வந்ததே இல்லை. அது வந்து ஒவ்வொரு கிளாத்தை பொறுத்து இருக்கு. ஃபுல் வாயில் கிளாத் எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்க கிட்ட வாங்குற அளவு பிளவுஸும் ஃபுல் வாயில்லயே வாங்குங்க. இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். அதுவே லைனிங் பிளவுஸ் நீங்க ஸ்டிச் பண்றீங்க அப்படின்னா அளவு பிளவுஸ் வந்து லைனிங் பிளவுஸே வாங்கி ஸ்டிச் பண்ணுங்க. அப்படின்றப்ப நம்ம கரெக்டான அதே அளவுகளை நம்ம வச்சு கொடுக்கும் போது அவங்களுக்கும் சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கும், நமக்கும் வந்து கரெக்டா தச்சு கொடுத்து ஃபீலிங்கும் இருக்கும். இப்போ வந்து நார்மலா ஃபுல் வாயில் பிளவுஸ் கொடுத்துருவாங்க, ஆனா அவங்க தைக்க கொடுக்கறது வந்து லைனிங் பிளவுஸா இருக்கும். அப்ப நீங்க அந்த அளவுகளை அதுல மார்க் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு வேறுபாடு வருங்க, வித்தியாசம் வரும். கண்டிப்பா உங்களால அதே அளவுகளை இதுல நீங்க குறிக்கும் போது உங்களால கண்டிப்பா ஒரே மாதிரியாக இருக்க வாய்ப்பு கிடையாது. எதனால அப்படின்னா இந்த ஃபுல் வாயில் கிளாத் வந்து ஒவ்வொரு துணி வந்து இழுவ மாதிரி இழுவ கொடுத்துருக்கு. அப்ப நமக்கு போடும்போது கொஞ்சம் இழுவ கொடுத்து போட முடியும். இதுவே நீங்க லைனிங் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால இழுத்து போட முடியாது, இழுவ கொடுக்காது. அந்த மாதிரியான மிஸ்டேக் வந்து நிறைய வரும். நீங்க கரெக்டா பண்ணணும்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இதுவே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நார்மல் பிளவுஸ கொடுத்து லைனிங் பிளவுஸ் கேட்டாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவா 2 பக்கமும் அந்த அளவுகளை காட்டிலும் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவா விட்டு தையல் போட்டு கொடுப்பேங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும், போடும்போது ஃபிட்னஸாவும் இருக்கும், அந்த பர்ஃபெக்டான அளவு இருக்கும். இதுவே நீங்க அந்த ஃபுல் வாயில் கிளாத்தோட அளவுகளை கரெக்டா நீங்க வச்சு ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பா உங்களால அவங்களால பிளவுஸ வந்து போடவே முடியாது. அதனால நீங்க பிகினர்ஸா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஃபுல் வாயில் வந்து அளவு பிளவுஸ் எடுக்கிறீங்க, கொடுத்துக்கிறது ஃபுல் வாயில்னா நீங்களும் ஃபுல் வாயில் அளவு பிளவுஸே கேளுங்க. லைனிங்னா லைனிங் அளவு பிளவுஸே கேளுங்க. அந்த மாதிரி முதல்ல ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. அப்புறம் போக போக உங்களுக்கே வந்து எந்த அளவுகளை எப்படி மார்க் பண்ணலாம், துணியை பொறுத்தும் அளவுகள் வந்து மாறுபடும். ஒரு சிலது வந்து ரப்பர் மாதிரி இருக்கும், ஒரு சில துணிகள் வந்து ஸ்டிஃபா இருக்கும். அதாவது இந்த பட்டு ஜரிகை பிளவுஸ் எல்லாம் நிறைய பேர் தைக்கிறாங்க, அது வந்து லைனிங் இல்லாமயுமே சில பேர் தச்சு கொடுக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி தைக்கிறவங்க இந்த மாதிரி ஃபுல் வாயில் பிளவுஸ வந்து அளவு பிளவுஸா கொடுப்பாங்க. அப்ப நீங்க தச்சு கொடுக்கும்போது கண்டிப்பா அவங்களால வந்து முன்னாடி வந்து நீங்க அவங்க கொடுத்திருக்க அளவை கரெக்டா அடிச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களால முன்னாடி மாட்டவே முடியாதுங்க. இது வந்து நான் நிறைய தடவை பார்த்து ட்ரை பண்ணதுனால நான் உங்களுக்கு இதை தெளிவா சொல்றேன். இதுவே நீங்க வந்து அந்த அளவுகள்ல இருந்து 2 பக்கமுமே 1/2 இன்ச்சு இல்ல ஒரு 3/4 இன்ச்சு வரைக்கும் லூஸ் கொடுத்து தச்சு கொடுத்து பாருங்க, கரெக்டா இருக்கும் உங்களுக்கு. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்லயும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் டீடைல்டா. நிறைய பேர் ஏன் வீடியோ போடலன்னா சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தீங்க. கொஞ்சம் வந்து ஹெல்த் இஷ்யூவா இருக்கிறதுனாலதான் போடல. கொஞ்சம் ஹெட்டேக் அதிகமா இருந்துச்சு, போன் பார்க்க முடியல, வீடியோவும் என்னால எடுக்க முடியல, அதனாலதான். இது வந்து நம்ம வந்து மடிச்சு ஏன் தைக்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து எம்மிங் ஓவர்லாக்லாம் நம்மகிட்ட இல்லையா, அதனால கொஞ்சம் துணி பிரிந்து இருக்காம இருக்கிறதுக்காக சைட்ல வந்து ஒரு மடிச்சு பிடிச்சோம் அப்படின்னா நூலா பிரிஞ்சு போறதை நம்ம தவிர்த்துக்கலாம். ஓகே, என்னோட வீடியோ இந்த மாதிரி கைப்பகுதியெல்லாம் எப்படி கரெக்டா ஜாயின் பண்றதுன்னு பார்த்துப்பீங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க.